அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வழக்கமாக ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியின் மீதான கருத்துக்களும் விமர்சனங்களும் கண்டனங்களும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம காணொளிகளை வெளியிடுவோம். முதல் முறையாக எதிர்காலம் பற்றி பேச போறோம். அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் பற்றி தான் இந்த வீடியோ. தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு சமூக ரீதியான கருத்துக்களை சொல்லணும்னா வரலாற்று ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, பாரம்பரியம் ரீதியாக சடங்குகள், அவர்களுடைய வாழ்வியல் அது அப்படியே தொடருது. அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னொரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அதிகாரம், அது எப்படி இருக்கு அப்படின்னு பேசிட்டாலே அது எங்க கொண்டு வந்து நிற்கும் அப்படின்னா அரசியல் அப்படின்னு. ஏன்னா அரசியல் என்பதுதான் ஒருவரின் அதிகாரம், ஒரு சமூகத்தினுடைய அதிகாரம். அதிகாரத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களின் கடந்த கால படிப்பினர்களும் எதிர்கால திட்டமிடலும் என்னவா இருக்கணும், என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கு, யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்க, எதனால நாம இழந்த அடையாளங்களை மீட்க முடியல, அப்ப நம்மள்ட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் நீளமா இருந்தாலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தயவு செய்து இதை முழுசா பாருங்க. அதிகாரம் அப்படின்னா என்னவா இருந்தது கடந்த காலங்கள்லாம்? உடலில் வலு உள்ளவர்கள் யாரு இடத்த புடுங்கணுமோ இல்ல யாரை வீழ்த்தணுமோ அவங்களை போய் நேர படை கட்டி அடிச்சு வீழ்த்தி அதை அபகரிச்சு அவருடைய உடைமைகள் எல்லாத்தையும் அபகரிச்சு தங்களுடைய கொடியை நாட்டி அது எங்களோடது இன்னையில இருந்து அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. பட் ஜனநாயக ரீதியான கட்டமைப்பு வந்த பிறகு, ஜனநாயக பூர்வமான அமைப்புகள் இங்க உருவான பிறகு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தேர்தல் அரசியல் தான். அதிகாரத்தை பெறுவதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு தேர்தல் அரசியல் தான். அப்படி பார்க்கும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர்களினுடைய தேர்தல் அரசியல் என்பது இந்த ஜனநாயக கட்டமைப்பு, அதாவது சுதந்திரம் பெற்ற பிறகு எப்படி இருந்ததுன்னா, தென் தமிழகத்தை பொறுத்தளவு, குறிப்பாக மற்ற தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பரவி வாழ்ந்தாலும் கூட தேர்தலுக்கு பிந்தைய தேர்தல் அரசியலில் தென் தமிழகத்தை அடிப்படையாக கொண்டுதான் தேவேந்திரகுல வேளாளருடைய அதிகாரத்தையும் அரசியலையும் நாம பேச முடியும். அது அங்க பேசணும்னா அங்க அந்த அந்த வைப்ரேஷன் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். அப்ப எப்படி இருக்குதுன்னா, ஆண்டான் அடிமை கட்டமைப்புல உடல் வலுத்தவங்க, அதாவது பாண்டியர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டமைப்பெல்லாம் இருந்தது. நில உடைமையாளர்களாக தேவேந்திரகுல வேளாளர் இருந்தார்கள். ஆனால் பிற நிலத்திலிருந்து இங்கு படையெடுத்து வந்தவர்கள் இந்த நிலத்தை அபகரித்து இவர்களை கூலிகளாக, பண்ணை அடிமைகளாக, வலுவற்றவர்களாக, நிலமற்றவர்களாக மொத்தமா மாற்றி வச்ச பிறகு இந்த ஜனநாயக அரசியல் உள்ள போகுது. அப்ப இந்த ஜனநாயக அரசியல் வரும் பொழுதே இவங்க என்னவா இருக்கிறாங்கன்னா, பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத வெந்த சோறு விதி வந்தா சாவுங்கிற கட்டமைப்புல இந்த சமூகம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்த சமூகங்களுக்கு அந்த கட்டமைப்பும் பெரிய அளவுக்கு அவர்களுக்கு தான் சாதகமா போயிடுச்சு. ஏன்னா சண்டை போடுற இடத்துல இருந்து அதிகாரத்தை, ஆட்சியை, நிலங்களை பறி கொடுத்து ஏதுமற்றவர்களாக, ஏதிலிகளாக ஆன பிறகு ஜனநாயக அரசியல் அவர்கள் எப்படி சோபிக்க முடியும்? அந்த ஐகானிக் எப்படி வரும், அந்த கரிஸ்மேட்டிக் லுக் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு பெரிய சிக்கல். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் தேர்தலுக்கு பிந்தையும் கூட இந்தியா முழுவதும் சுதந்திரம் அடைந்தாலும் கூட, நாட் ஒன்லி தேவேந்திரகுல வேளாளர்ஸ், பொதுவாகவே அந்த மாதிரி நிலங்களை பறித்து ஒடுக்கப்பட்ட விவசாய குடிகள் இந்தியா முழுவதுமே அப்படிதான். குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் தமிழகத்திலிருந்து தான் விவசாய குடிகளுடைய வரலாறு பரவுதுங்கிறதுனால தாய் குடிகளாக இவர்கள் தென் தமிழகத்தில் அடிமைகளாகப்பட்டு விட்டார். அப்ப ஏதுமற்ற ஏதிலிகளாக இருந்த பொழுது இந்த ஜனநாயக அரசியல் தங்களால் எந்த விதமான சண்டையும் இட முடியல. அப்ப அந்த வலுத்தவர்கள் தான் மேலும் மேலும் அதிகார பலமிக்கவர்களாக ஆகுறாங்க, அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்து தங்களுடைய அதிகாரத்தை காப்பாத்திக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய நிலை மாறுது, ஏறுது, எல்லாம் நடக்குது. பட் இவங்க அப்படியே இருக்காங்க. இது 1995ஆம் ஆண்டு கொடியன்குளம் சம்பவம் வரைக்குமே அந்த ஆண்டான் அடிமை கலாச்சாரத்திற்கு ஆட்பட்டு எதுவும் நம்மளால திருப்பி செய்ய முடியாது. காவல்துறையோ அதிகாரத்தில் இருப்பவர்களோ நம்மளை அடிச்சாங்கன்னா நம்ம வாங்கிட்டு தான் இருக்கணும், அதுதான் விதி அப்படின்னு இருந்தது. அதுக்கு முன்பு அதுக்கான நிறைய சாட்சிகளும் சான்றுகளும் இருக்கு. அப்படி இருந்த சூழல்ல தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு 1993 உருவாக்கப்பட்ட அந்த கூட்டமைப்பினுடைய தலைவராக கொடியன்குளம் சம்பவத்தில் காலடி எடுத்து வைக்கிறாரு. அது கொடியன்குளம்ங்கிற ஒரு கிராம சண்டையாக இல்லாமல், கிராமத்துக்குள்ள நடந்த பிரச்சனையாக இல்லாமல், அதை தமிழகம் கடந்து, தேசிய அளவு கடந்து சர்வதேச பிரச்சனையாக உருமாற்றி அந்த பிரச்சனையை மிகப்பெரிய போராட்ட வடிவமாக மாற்றி தமிழக தலைநகர் டெல்லி தலைநகர்னு அந்த போராட்டங்களை மாற்றி முதல் முறையாக வரலாற்றில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய எதிர்வினையை அதிகார மையங்களுக்கு கொண்டு சொல்லக்கூடிய வேலையை செஞ்சார். என்ன பிரச்சனையோ பிரச்சனையினுடைய கருவை சரியா பிடிச்சு அங்கிருந்து அதனுடைய விளைவாக 1996 சட்டமன்ற உறுப்பினராக
உலக வரலாற்றிலேயே ஒரு தனிப்பட்ட சமூக அடையாளத்தோடு அதன் பின்னணியோடு ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற நிலையை அடைகிறாரு. அதுதான் தேவேந்திர குல வேளாளர்களுடைய முதல் அரசியல் அதிகாரம். சட்டமன்றத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களாக இருப்பார்களா அப்படின்னா இல்லை. அப்படியான உடனடியாக என்னவாக மாறுது, ஏற்கனவே அந்த ஒடுக்கப்பட்ட அந்த கட்டமைப்புக்குள்ளேயே வச்சு இவர்களை அழகு பார்த்த ஒரு கூட்டம் முதல் முறையாக ஒரு எதிரியை சந்திக்குது, அரசியல் ரீதியான எதிரியை சந்திக்குது. இதைத்தான் இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் அவர்கள் ஒரு கூட்டத்துல சொன்னார். நாம் அதிகாரத்தை பெறப்போகிறோம் என்றால் யாரோ ஒருவன் அதிகாரத்தை இழக்க போகிறான் அப்படின்னு. அதே போலதான் நாம் இழந்த அதிகாரம் என்பது இன்னொருத்தனால் பறிக்கப்பட்டுச்சு, அந்த அதிகாரம் நம்ம கிட்ட இல்லை. அப்ப மீண்டும் அந்த அதிகாரத்தை பறிக்கிற வேலையில, அந்த அதிகாரத்தை மீண்டும் மீட்கிற வேலையில இறங்கும் பொழுது சில சஞ்சலங்கள், சில இழப்புகள் ஏற்படும். அந்த இழப்புகளின் வெளிப்பாடாக ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உடனடியாக நம்மை அப்படியே வைத்து பார்த்தவர்கள் தொடர்ந்து இவர் மீது தாக்குதல், இவரை எப்படியாவது அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதைத்தான் கூட அண்மையில ஒரு நபர் ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்ல 2023 மேடையில பேசினாரு. 6 முறை அட்டாக் பண்ணணும், தப்பிச்சிட்டாரு, அவர் ஆயுசு கெட்டி. ஆக்சுவலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அவர் ஆயுசு கெட்டி அப்படிலாம் தப்பிக்கல. வரலாறு காலம் தேவேந்திர குல வேளாளர்களுடைய அதிகாரத்தை மீட்டு கொடுக்க முன் வந்து விட்டது. அப்படிதான் ஒரு சாம்ராஜ்யம் வீழும் மேலும் வீழும் மேலும், அப்படி வீழ்ந்த காலத்தை தாண்டி மீண்ட காலம் என்பதிலே அதனுடைய துவக்கமாக 1995 கலவரமும் 96 சட்டமன்ற தேர்தலும். அப்ப இயல்பாவே அப்படி ஆனதும் என்ன ஆகும் அப்படின்னா, சர்வதேச அளவில் இந்த மாதிரியான ராஜ்யங்கள் வீழ்ந்த வரலாறுகள் எல்லாம் அதைத்தான் கற்பிக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அதிகாரத்தை மீட்க போறாங்க, ஒரு அதிகார மீட்பர் வந்துட்டாரு அப்படின்ன உடனே ஏற்கனவே நம்மிடம் வந்து அதிகாரத்தை பறித்தவர்கள் என்ன வேலை செய்வாங்கன்னா, அவரை வீழ்த்துற வேலையை மட்டும் செய்ய மாட்டாங்க. அவருக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்கள், அவருடைய பலம் என்ன அப்படிங்கிற அந்த பலத்தை அடிக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் தொடர்ந்து வேலையை செய்வாங்க. அதுதான் சோசியோ என்ஜினியர், அதான் செய்வாங்க, அப்படிதான் செய்வாங்க. அதுதான் உலகம் முழுவதும். அப்படித்தான் நம்ம சமூகத்துக்குள்ளேயும். என்னடா ஒரு சமூகத்தின் பேரிலேயே சட்டமன்ற உறுப்பினராகி அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படித்தவரா இருக்கிறாரு, கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பயங்கர நாலேஜபிளா இருக்கு, அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்களாலேயே முடியல. ஒடுக்கப்பட்ட சமூகங்களான வேலை வாய்ப்பு என்னாச்சு அப்படின்னு பேக்லாக் வேகன்சிஸ் 3.5 லட்சம் காலி பண்ணி இடங்களை கண்டுபிடிக்கிறாரு. எங்களுடைய சமூகத்திலும் தலைவர்கள் இருக்கிறாங்க, இமானுவேல் சேகரனார் பெயர்ல அவர் பிறந்த மாவட்டத்திற்கு பேர் வைங்க. எங்களுடைய சமூகத்திலையும் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க, மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் பேர்ல போக்குவரத்து கழகம் கொடுங்க, அவருக்கு அரசு விழா அறிவிங்க, இப்படின்னு டிமாண்ட் பண்றாரு. அப்ப தென் தமிழகம் என்றாலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அதிகாரம் தான், அவர்கள் தான் வாழ்கிறார்கள், அவர்களால் மட்டும்தான் அங்கு அந்த நிலங்கள் இருக்குது, அவங்க மட்டும்தான் அவங்களுடைய அடையாளம் என்று இருந்த அந்த நிலையை உடைக்கிறார், மாத்துறார். அதுதான் சமத்துவம், அதுதான் சமூக நீதி. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்கள்ட்ட உடனே வருமானா அது வராது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு. அப்படி இருக்கும் பொழுது தென் தமிழகம் 2 சமூகத்தினுடைய இதாக மாறுது. அப்ப 2 சமூகத்திற்குமே அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் தள்ளப்படுறாங்க. அப்படிதான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிற சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களுக்கு ஒரு போக்குவரத்து கழகம் பெயர் அறிவிக்கப்பட்டது. அதை அவர்கள் விரும்பாம, அதை ஏற்றுக்கொள்ள முடியாம அந்த போக்குவரத்து கழகத்துக்கு எதிராக பயங்கர கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. இறுதியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வழக்கமாக என்ன நடக்கும்னா, அப்படி இருக்கும் பொழுது அந்த முடிவு கைவிடப்படும். அதிகாரத்தை எதிர்த்து சண்டையிட முடியாத ஒரு தலைவராக இருந்தால் அந்த முடிவை கைவிட செய்து வேற ஏதாவது காம்பன்சேஷன் பேசுவாங்க. இப்ப தலைவர் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, சரி, என் தலைவரின் பெயரில் இல்லாத போக்குவரத்து கழகங்களுக்கு வேற எந்த தலைவரின் பெயரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை முன்வைக்கிறார். அதே போல வேற எந்த தலைவரின் பெயரும் இல்லை. அதன் பிறகாக மாவட்டத்தின் பெயரும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தியாகி இமானுவேல் சேகரனார் அவருடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை எழுது. அது வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தலைவருடைய பெயர், அதற்கும் அதே போல எதிர்ப்பு கிளம்புது. அதற்கும் அதே நிலைதான், வேறு எந்த மாவட்டத்திற்கும் என் தலைவரின் பெயர் அவர் பிறந்த மாவட்டத்திற்கு இல்லைன்னா வேற எந்த தலைவரின் பெயரும் எந்த மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதையெல்லாம் எப்படி சாதிக்க முடிந்தது அப்படின்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள் இருக்கிறார். ஆனால் வெறும் சட்டமன்றத்துக்குள் இருந்து மட்டும்தான் சாதனைகளை செய்ய முடிந்ததா அப்படின்னா இல்ல. மக்கள் மன்றத்திலும் போராடி வாதாடி பல சாதனைகளை, இரட்டை குவளை முறை, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வுரிமை அப்படின்னு அரிய பெரிய சாதனைகள், அதாவது அதிகாரத்தில் இருப்பவர்கள் தொட்டா கரண்ட் அடிக்கும், அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது, தென் தமிழகத்தில் அமைதியே கொண்டு வர முடியாது, சமத்துவமே வராது அப்படின்னு எழுதப்படாத விதிகளாக இருந்த எல்லாவற்றையும்
விதிவிலக்காக மாற்றி அடித்து நொறுக்கிய ஆளுமையாக அவர் வளர்ந்து வருகிறார். அப்ப அந்த எதிர்த்தரப்பு என்ன பண்ணுது அப்படின்னா இவரை பலகீனப்படுத்த, எதிர்த்தரப்புன்னா நாட் ஓன்லி மறவர் சமூகம் மட்டும் கிடையாது, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கே, ஈவன் கருணாநிதியே கூட இவரை வளர விடுவது நல்லது இல்லைன்னு சட்டமன்றத்தில் வெளிப்படையாக பேசும் அளவிற்கு ஒரு சமூகத்தின் பின்புலனோடு இருக்கக்கூடியவர், இவர் ஆளுமையாக இருக்கிறார். இவர் எடுத்த காரியங்களுக்கெல்லாம் அதிகாரம் தலையை கீழே போடுது, பயப்படுது. உதாரணத்திற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1997 மாநாடு அறிவிக்கிறார். 2 நாள் மாநாடு, செப்டம்பர் 10, 11. அந்த மாநாட்டிற்கு கருணாநிதி அவர்கள் அனுமதி வழங்க முடியாதுங்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு, நாளைக்கு இந்த மாநாடு அப்படின்னா இந்த சமூகம் ஒட்டுமொத்தமா, ஏன்னா தேவேந்திர குல சமூகத்தை பொறுத்தளவு தென் தமிழகத்தை பொறுத்தளவு எண்ணிக்கை பெரும்பான்மையான சமூகம். தென் தமிழகத்தை கணக்கெடுத்து பார்த்தோம்னா தேவேந்திர குல வேளாளர் தான் நம்பர் 1 எண்ணிக்கையில் இருக்கணும். அந்த அளவுக்கு எண்ணிக்கை பெரும்பான்மையினோட சமூகத்தினுடைய பிரதிநிதி வளர்ந்து வர்றது நல்லது இல்ல, ஏன்னா அந்த சமூகத்துக்கு அந்த புரிதல் இல்லாம இருக்குது, அந்த புரிதலை இவர் ஊட்டுகிறார் அப்படின்னு கருணாநிதி அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கல. உடனடியாக அந்த சிங்க தலைவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புதிய தமிழகம் கட்சி நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு அனுமதி இல்லை என்றால் சில தினங்களுக்கு பிறகாக திருநெல்வேலியில் நடக்கவிருக்கும் திமுகவினுடைய மாநாடு நடக்காது. கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஆனால் அந்த மாதிரி எச்சரிக்கை விடுத்து மிரட்டி அந்த அனுமதியை வாங்கி அந்த மாநாடு நடத்தினார். இதுவெல்லாம் அதிகாரத்தை தன்னிடம் பணிய வைக்கக்கூடிய அந்த ஆளுமை, அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? சிங்க பெண் என்றும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முன்பு நின்று பேசுவதற்கு அந்த கட்சிக்காரர்களை அஞ்சி நடுங்குவார்கள். எதிர்கட்சிக்காரர்களே அவர்களை ஒரு மாதிரி தான் ஹேண்டில் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஒரு டெரிபிக்கலா இருந்த ஒரு நபர், அவரை எதிர்த்து அவர் 1995 குடியன்குளம் சம்பவத்திற்கு பிறகு அந்த ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் வரும் பொழுது மக்களுக்கு அன்பு கட்டளை இடுகிறார் தலைவர், அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், கருப்பு கொடி காட்டணும். ஆனால் மக்கள் செய்தது என்ன தெரியுமா? அவரை வாகனத்தை விட்டு தரையில் இறங்க கூட விடல, அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் கற்பனையில் தான் செஞ்சு பார்க்க முடியும் அந்த காலகட்டத்துல. அதையெல்லாம் நிகழ்த்தி காட்டக்கூடிய வல்லமையையும் ஆளுமையும் அந்த வெற்றிகள் எல்லாம் எப்படி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு கிடைத்தது அப்படின்னா, மக்கள் தங்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக, தங்கள் படுகிற இன்னலுக்கு எதிராக ஒரு புள்ளியில் சிவப்பு பச்சை என்கிற ஒரு கொடியை பிடித்துக் கொண்டு டாக்டர் ஐயா என்கிற ஒரு தலைவரின் பின்னால் புதிய தமிழகம் கட்சி என்கிற ஒரு அடையாளத்தில் அணிதிரண்டதின் விளைவாக அதுவெல்லாம் சாத்தியப்படுத்தப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் என்னவாச்சுன்னா, அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள், நம்முடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள் உள்ள புகுந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலையை செஞ்சு சில அள்ளு சில்லுகளை உருவாக்கி சிலருக்கு ஆசை வார்த்தைகளை, போதை வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு 5 10 கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இதை டைல்யூட் பண்ணுவாங்க. இதுதான் சர்வதேச அளவில் நடக்கும். ஒரு அதிகாரத்தை வீழ்த்தணும்னா அப்படியே டக்குன்னு ராஜராஜ சோழனை வீழ்த்தி இருக்க முடியாது, டக்குன்னு மாரவரம் சுந்தரபாண்டியனை வீழ்த்தி இருக்க முடியாது. மெல்ல மெல்லமா அவர்கள் உறவினர்கள்ட்ட, ஏன் அவர் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணுமா, நீ சொந்தக்காரன் தானே, இந்த அதிகாரத்திற்கு பங்குதாரர் தானே, நீயும் பங்காளி தானே, இப்படின்னு கெட்ட எண்ணங்களை உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே விதைச்சு அந்த அதிகாரத்தை சிதைச்சு அந்த அதிகாரத்தை மொத்தமா கபலீகரம் செய்யும் வரை அவருடைய வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இறுதியாக என்னவாகும்னா அவர்களுக்குள் சண்டை போட விட்டுட்டு அந்த அதிகாரத்தை லாபகமாக வேற ஒருவர் கைப்பற்றுவார். இதுதான் யதார்த்தம். அப்படித்தான் தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளருடைய வளர்ச்சியை ஒடுக்குவதற்கும் தடுப்பதற்கும் உள்ளுக்குள்ளேயே சிலரை கொம்பு சீவி விட்டு தப்பான நாம் பேசக்கூடியதற்கு நேர் எதிர்கருத்துக்களை பேசி நம் மீது விமர்சனங்களை அள்ளி தெளித்து இவரை பலகீனப்படுத்தி, சமூகத்தின் பலம்தான் அது, இவர் பலமாகுவது என்பது சமூகம் பலமாகுதுன்னு அர்த்தம். அப்ப இவரை பலவீனப்படுத்துவதன் மூலமாக சமூகத்தை பலகீனப்படுத்தலாம் அப்படின்னு தொடர் வேலைகளின் மூலமாக பல நபர்களை உருவாக்கி தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு பிறகான வரலாறுகள் எல்லாருக்கும் தெரியும். தேர்தலும் எப்படி இருக்கு. அப்ப தேர்தல் அரசியலிலும் இந்த அள்ளு செல்லுகளை அப்படியே அவர்களை ஒரு பெரிய ஆட்களாக அவங்களே இது பண்ணிட்டு அவர்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறத போல அப்படி அப்படியே செய்வாங்க. அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அல்ல, இந்த சமூகத்தை பலகீனப்படுத்துவதற்கு அவர்கள் செய்யக்கூடிய ராஜதந்திரம். அந்த அடிப்படையில விட்டு 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 இன்னைக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் உருவாகி இருக்கிறாங்க. கடந்த தேர்தல்கள் எல்லாத்தையும் விட நிறைய தேர்தல்கள் இருக்கு, அது பேசணும் ரொம்ப நெடிய நேரம் பேச வேண்டியது இருக்கும். அது நடந்த துரோகங்கள் எல்லாம் நம்ம பேச வேண்டாம், கடந்த காலங்களாக இருக்கும். ஆனால் கடந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமாக என்னால் பார்க்கப்பட்டுச்சு. நான் அதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சு. மற்ற தேர்தல்களில் எல்லாம் பொதுவாக சிவப்பு பச்சை கொடி என்பது புதிய தமிழ் கொடி இல்லை, இது சாதி கொடி அப்படின்னு பேசி ஒரு 10 பேர் வருவான். அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு குழப்பங்களை ஏற்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சிறு சிறு அமைப்புகள் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி அங்க 4 பேர், இங்க 2 பேர், இங்க 3 பேரு, இங்க 10 பேருன்னு கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு தொகைகளை கொடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கடந்த 2024 ஆண்டு தேர்தல்ல பெரும்பாலான தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்குரிய இயக்கங்கள், சிறு சிறு அமைப்புகள் எல்லாம் ஒரே முகமாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய வெற்றி
தலைவர் டாக்டர் ஐயா அவர்களினுடைய வெற்றிகள் தான் அடங்கி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அணிதிரண்டாங்க. ஒரு புள்ளியில் அணிதிரண்டு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதை எப்படி கெடுத்தாங்க, தடுத்தாங்க, அந்த தோல்வி எப்படி நடந்துச்சுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். ஆனால் இந்த புள்ளியில் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது. அப்படி ஒரு சமூகமே ஒண்ணு சேர்ந்து ஒரு தலைவரை வெல்ல வைக்கணும் அப்படின்னு ஒரு புள்ளியில இணைந்ததுக்கு அப்புறம் எப்படி தோல்வி உறுகிறார் அப்படின்னு ஒரு பகுதி நம் புறம் இருந்தே உருவாக்கப்பட்ட, நம்ம புறம் இருந்தே வந்த வினைன்னு வச்சுப்போம். ஆனால் மறுபுறத்தில் இவர் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதை தடுக்கணும்னா நமக்கு வேற வழியே இல்லைன்னு ரொம்ப இன்டீரியரா ஏற்கனவே நம் கடந்த காலங்களிலிருந்து நம்ம ஒரு தோல்வியை மட்டுமே விரும்புகிற, நாம் எந்திரிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்தி என்ன பண்ணுதுன்னா இவரை தோக்க வைக்கிறதுக்கு பெரும் அளவில் 1-2 பிரச்சாரங்களை செய்யும். அதனால் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இவர் வந்து ஜெயிச்சா தென் தமிழகம் வளர்ச்சி அடையும் மற்ற சமூகங்கள் எல்லாம் நினைத்து நேர வந்து தலைவரை பார்த்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு சமூகம் என்ன நினைக்குதுன்னா இவர் ஜெயிச்சா இந்த சமூகம் ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமூகத்தை தோக்க வைக்கிறதுக்கு இவரை தான் தோக்க வைக்கணும் அப்படின்னு தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. தேர்தல் பாதையிலையும் அதே மனநிலையோடு இந்த தேர்தலை அணுகி நம்ம சமூகத்துடைய வெற்றியை உடைக்க சிதைக்க திட்டமிட்டு அந்த திட்டத்திற்கு எது வாய்ப்பானதோ அதை செஞ்சு பண்றாங்க. அப்ப இந்த இடத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் இன்னொரு விஷயத்தையும் பொருத்தி பார்க்கணும். இப்ப தேர்தல் என்றால் இவரை தோக்க வைக்கிறது மட்டும்தான் அந்த எதிர்முகாமம் இருக்கிறவங்க கூடிய முழு மூச்சான நோக்கமாக இருக்குது. சிலர் ஒற்றுமைன்னு பேசி நம்ம கிட்ட வந்தாலும் கூட அவர்களை அந்த சமூகத்தினுடைய விரோதிகளாக துரோகிகளாக மாற்றிவிட்டு இவரை தோக்க வைக்கிறதுக்கு ஒரு சாதி போதையை ஊட்டி பர்டிகுலரா ஒரே ஒரு கட்டமைப்பு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது 2024ஆம் ஆண்டுல இப்ப வந்து நீண்ட வருடங்களுக்கு பின்பு வெளிப்படையாகவே இரு சமூகங்களுக்கு மத்தியில் சமூக வலைதளங்கள்ல தளங்கள்ல சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் அப்படின்னு மீண்டும் ஒரு பூதாகரம் ஆகியிருக்கு. அண்மையில மறவர் வெர்சஸ் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ராவர்சியல் கிரியேட். இதற்கு அடிப்படை என்ன? தமிழ்நாடு அரசு பல ஆண்டு கால தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய கோரிக்கையான தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்கணும், அவருக்கு அரசின் சார்பில் மணிபண்டம் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 60-70 லட்சம் வாக்குகளை செலுத்தக்கூடிய பெரும்பான்மையான சமூகம், 3வது எண்ணிக்கை பெரும்பான்மையான சமூகம், வன்னியர் பறையர், அதற்கு பின்பு பெரும்பான்மையான சமூகம்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம். அப்பேற்பட்ட பெரும்பான்மையான சமூகத்துக்கு இத்தனை ஆண்டு காலம் எந்த விதமான அங்கீகாரமும் அடையாளமும் கிடைக்கல. இதை செய்யணும்னு கேட்டு அதன் அடிப்படையில ஒரு அரசு விழா அறிவிக்கப்படுது. அதை ஏத்துக்க மனம் இல்லை. காரணம் என்ன? இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கும் இவங்களுக்கும் இப்ப பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய அடையாளமாக பார்க்கப்படுவதால் அவருக்கு கிடைக்கப்படக்கூடிய அங்கீகாரம் என்பது இந்த சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். அதை கெடுக்கணும், அதை விடக்கூடாதுன்னு தான் ஒரு சங்கம் இந்த வேலையை செய்யும். ஒப்பிடு பாருங்க. சமூக தளத்தில் தியாகி இமானுவேல் சேகரனார் அவருடைய அரசு விழா சமூக அங்கீகாரமாகவும் அடையாளமாகவும் மாறிவிடும். அதை நம்ம விடக்கூடாது. அரசியல் ரீதியாக புதிய தமிழ்ச்சியுடைய தலைவர் ஜெயிச்சிட்டாருன்னா அரசியல் ரீதியாக இந்த சமூகம் ஜெயிச்சிடும். அதே சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் இவர்களை எப்போதும் இழவிடக் கூடாதுங்கிற அந்த குரூர சிந்தனை, அந்த குறுகிய மனப்பான்மை ஒரு சமூகத்தின் மத்தியில் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை செய்யும். அவர்கள் காலப்போக்கில் புரிந்து கொள்வார்கள். தென் தமிழகம் என்பது ஒரு சமூகம் மட்டுமல்ல, பல சமூகங்கள் கலந்தது. அப்ப எல்லா சமூகங்களும் வளரும் பொழுதுதான் தென் தமிழகத்துடைய வளர்ச்சி வரும். அந்த வளர்ச்சியில் தான் அவர்களுடைய பிள்ளைகளும் வளர முடியும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கொலை வழக்குகள்ல குற்ற வழக்குகளை ஈடுபட்டு அந்த குடும்பம் சீரழிஞ்சு சிமெண்ட் சீட்டு போட்ட வீட்டுல பெத்த தாய், வயதான தாயும் கூட பிறந்த தங்கையும் உழைச்சு கழிச்சு அந்த காசுல கேஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு வறுமை இருக்குது. அதையெல்லாம் விட்டுருவான். அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க வர்றவங்க. சாதி போதையை மட்டும்தான் சிலரின் வயிறும் உயிர் வளர்ப்பதற்காக அந்த சமூகத்தில் சிலர் இளைஞர்களுக்கு ஊற்றிவிட்டு அவர்களை குற்ற பின்னணி உள்ளவர்களாக மாற்றி அவர்களை பின்னால் இழுக்கிறாங்க. அந்த மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் நம்மை அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ள அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக 2 பைக்கான், ஒரு இமானுவேல் சேகரன், ஒன்று தலைவர் டாக்டர் அப்படின்னு இவர்களுடைய அந்த அங்கீகாரத்தை ஏற்க மனம் இல்லாமல் செய்கிறார். அதற்கு இரையாகக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அந்த பல்வேறு சிறு சிறு இயக்கங்கள் அமைப்புகள் உருவாக்கி இருக்காங்க. அதுல பலரும் வந்து புதிய மனுஷனுடைய ஒன்றிய அளவு மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்களாக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறாங்க. ஏதோ சில மனதிலால அப்படி இப்படின்னு சொல்லி வெளியில போயிருக்கிறாங்க. அப்படின்னு போனவங்க அதை புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது புரிந்து கொண்டாலும் அதற்கு நாம என்ன 100 விழுக்காடு பெருந்தன்மையோடு முழு மனசோடு உள்ள சுத்தியோடு அந்த சமூகத்திற்கு செய்யணுங்கிற அந்த புரிதல் இல்லாமல் அந்த சின்ன சின்ன ஈகோ அடிப்படையில் என்ன பண்றாங்க, அவங்க தனித்தனியா குழுக்களா இயங்கிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இழப்பு ஏற்படுது, ஏதாவது ஒரு படுகொலை நடக்குது அல்லது எங்கேயாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அங்க போய் அந்த ஊர்க்காரவங்க போடுற குடிசையில அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு போட்டோ எடுத்து தாங்களும் இந்த இதுல கலந்துக்கிட்டோம், நாங்களும் சமூக பணியாளர்கள் போராளின்னு போட்டோ போட்டுட்டு அதோட அவங்களுடைய கடமை முடிஞ்சிருது. ஒருத்தன் இறந்துடுறான், அடிச்சு கொல்லப்படுறான், ஏதோ ஒரு வழியில் உயிரிழப்பு ஏற்படுது.
அவனுடைய வீட்டுல அந்த ஊர் சார்பா செலவு பண்ணி போட்டிருக்கக்கூடிய ஒரு பந்தல்ல போய் அந்த கட்டின மைக்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, சேர சோழ பாண்டியர்கள், நாங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, உயிரிழப்பிற்கும் உலகை ஆண்ட வரலாறுக்கும் என்ன தொடர்பு? அப்ப அவர்களுடைய இயலாமை, அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். ஒருத்தருக்கு வரலாறு தெரியுது, ஒருத்தருக்கு பாரம்பரியம் தெரியுது, ஒருத்தருக்கு பண்பாடு தெரியுது, ஒருத்தருக்கு அரசியல் தெரியுது, ஒருத்தர் போராளியாக இருக்கிறார். வெவ்வேறு தளங்களில் உண்மையாகவே எல்லோரும் ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு நல்ல இது இருக்கு, அந்த ஒரு வேல்யூவான இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இதுவெல்லாம் ஒருங்கிணைந்து இருந்தாதானே பலம். ஒரு எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர், ஒரு பேச்சாளர், ஒரு போராளி, எல்லா தளங்களும் இணைந்ததுதானே ஒரு சமூக வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சி, எல்லாமே ஒரு சமூகத்துக்கு அப்படித்தானே கொண்டு வரும். அப்ப சின்னதா இறகு முளைச்ச உடனே சின்னதா ஆமா ஆஹா நம்ம தனியா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு உடனே கிடுதுன்னு பறந்து போயிடுறது, விட்டுட்டு ஓடிடுறது. அப்படின்னா எண்ணிக்கைகள் அதிகமாகும் பொழுது என்னவா? அதிகாரங்கள் வீழ்ந்ததும் இதே கதைதான். தற்பொழுது அதிகாரம் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் அதேதான். அப்ப இதை எப்படி மாத்த போறோம்? சண்டை தான், சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. தென் தமிழகத்தை பொறுத்தளவு சண்டை தான் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப பிசிக்கலா இருந்தது, அது இன்னைக்கு மாறி அரசியலா இருக்கு. அப்ப பிசிக்கலா இருக்கக்கூடிய சண்டை முடிஞ்சு அரசியலா சண்டை வரும் பொழுது எல்லாவற்றிற்கும் தயாராக இருந்தால் தானே அதை வெல்ல முடியும். அப்ப ஒருத்தரோடு உட்கார்ந்து பேசணும்னா கூட அவங்க இடத்துக்கு வந்தாதானே பேச முடியும், கீழே இருந்துட்டு பேச முடியாது. ஒரு ஈக்குவல் பொசிஷனுக்கு வந்துட்டு தான் பேச முடியும். ஏன் இப்படி பண்றீங்க என்ன, அந்த இடத்துக்கும் கூட அதிகாரத்தை தேவை. அப்படி கூட வேண்டாம், சமூக நீதி அந்த கதையெல்லாம் பேச வேண்டாம். தென் தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகம், தமிழகத்தில் எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகம், நமது அதிகாரம் எங்கே, நமக்கான அடையாளம் எங்கே, அங்கீகாரம் எங்கே? இன்னும் மனு கொடுத்துக்கிட்டும், இன்னும் நம்ம போராடிக்கிட்டும், இன்னும் மீதியில் இறங்கி போராடி கொண்டு 100 சின்ன சின்ன இயக்கங்கள் ஒரு இடத்தில் போய் அவங்க வீட்டுல போய் உட்காந்துதான் மாரடிக்குதுன்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல. அப்படி அடிச்சு இந்த சமூகத்தினுடைய போராட்ட குணத்தை மழுங்கடிப்பதற்கு பதிலாக, அவர்களுடைய கோபத்தை மட்டுப்படுத்துவதற்கு பதிலாக, ஒருவேளை 100 இயக்கங்களும் 100 இடத்தில் 1000 பேரை திரட்டி போராடுனா அது ஒரு வைப்ரேஷன். அதை அவங்களால செய்ய முடியாது. அவர்களே தெரியும், அவர்களுக்கே அந்த அவர்களுடைய இயலாமை தெரியும், அவருடைய எல்லை என்னென்று தெரியும். தனித்தனி நபர்களாக பார்க்கும் பொழுது எல்லோருமே ஒவ்வொரு தளத்தில் நல்ல ஒரு வேல்யூவான ஆட்கள் தான். ஆனால் தங்களை தலைவர்களாக எண்ணிக்கொண்டு ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா பலம் பலகீனமாகுது. அப்ப ஒட்டுமொத்த சிந்தனையாளர்களும், ஒட்டுமொத்த போராளிகளும், ஒட்டுமொத்த அறிவு ஜீவிகளும் ஒரு இடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருங்கிணைந்து அந்த அதிகாரத்தை மீட்க களத்தில் நின்னோம்னா இந்த வெற்றி ரொம்ப எளிதாயிடும். கண்ணு முன்னால சொல்றாங்க எங்கள்கிட்ட 50 கோடி இருக்கு, 100 கோடி இருக்கு. ஆனால் தமிழகத்தில் முதல் நாணய சங்கத்தை உருவாக்கியது தேவேந்திர குல வேளாளர் சமூகம். 1800 சில்லறைகளிலேயே கோயம்புத்தூர்ல எல்லாம் பல்லபாளையம்ங்கிற ஒரு ஊர்ல நாணய சங்கம். 1920களில் தேக்கம்பட்டியார் ஐயா பாலசுந்தரராஜர் அவர்கள் தேனி மாவட்டத்துல தேவேந்திர குல இளைஞர் சங்கம், மகாஜன சங்கம் நடத்தி மாநாடு நடத்துறாரு. அப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மாதிரியான இடத்தில் இருந்த சமூகம், அந்த ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, அந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பல்லபாளையத்தினுடைய அந்த இளைஞர் சங்கத்தினுடைய முதல் அந்த பயில எழுதுவாங்க இல்லையா அந்த சங்கத்துல, அந்த முதல் இது என்னன்னா, இந்த ஊர் இளைஞர்கள் நம் சமூகத்தினுடைய பெரியோர்களை ஏதாவது இகழ்ந்து பேசிவிட்டால் அந்த குடும்பத்தின் சார்பாக அரையனாவ ஏதோ சங்கத்துக்கு அபராதம் கட்டணும் அப்படிங்கிறது விதி. அப்ப சமூக ஒழுக்கம் எந்த எல்லையில இருந்து பாருங்க. இன்னைக்கு அதே பல்லபாளையத்துல செம்மண்ணுல செல வைக்கிறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் எங்கோ இருந்து இங்க ஒரு சமூகம், பேரு பல்லபாளையம், ஆனால் அங்கு அடையாளம் என்னவோ நேர் எதிர் திசையில் மாறி. அப்ப யாருகிட்ட இருக்கக்கூடிய பலகீனம்? கோயம்புத்தூர் என்பது 63 ஊர் சேர்ந்ததுதான் கோயம்புத்தூர். அந்த 63மே தேவேந்திர குல வேளாளர்களுடைய பூர்வீக ஊர். அப்படிதான் கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் எல்லாமே பூர்வீக கிராமங்கள் தேவேந்திர குல வேளாளருக்கு அவ்வளவு இருக்கு. ஆனால் யாருடைய அடையாளமாக இருக்கு? இப்படிதான் தமிழகம் முழுவதும் கருணாநிதி திட்டமிட்டு ஆதிராவிடர் என்று மாற்றினார். வடதமிழகத்தினுடைய அடையாளம் போயிடுச்சு. பிரிட்டிஷ்காரன் காலத்துல எஸ்சி பட்டியல சேர்த்தான். பல பிரிவுகள், மூப்பருங்கிற பிரிவுலாம் கரூர் சைடு, பல பிரிவுகள் இந்த எஸ்சிங்கிற அடையாளத்திற்கு எதிராக வேறு திசைக்கு போய் சிதறி ஓடி, அதாவது வலிமையான வித்து தகுதியானது தப்பி பிழைக்கும் அப்படிங்கிற அறிவியல் அடிப்படையில அங்கங்கு சேர்ந்து இருந்து இன்னைக்கும் தமிழ்நாட்டில் சொல்லப்படும்படியான மிகப்பெரிய எண்ணிக்கை, மிகப்பெரிய ஒரு வரலாறு, மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தமான சமூகமாக இருக்கிறது. ஆனால் இது அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியாக எழுச்சி பெறுவதற்கும் ஓர்மைப்படுவதற்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னவெல்லாம் நிலையில தட்டி போறாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு உயர்வான இடத்தில் உயர்வான பாரம்பரியத்தோடு இருந்த சமூகம் இன்னைக்கு என்னவா இருக்கு? அதே 100 ஆண்டுகளுக்கு முன்பு பல சமூகங்களை நம்ம குறைச்சி இகழ்ச்சி பேசல. அவருடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் பெரிது. பல பின்னடைவுல இருந்த பல சமூகங்கள்
ஸ்டேஷன் போய் சொல்லிட்டு தான் வெளியூர் போக முடியும். அந்த மாதிரி இந்த சமூகங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் எவ்வளவு பெரிய ஆளுமைகளாக இருக்கிறாங்க. மிகப்பெரிய தீண்டாமைக்கு ஆளான சமூகங்கள் இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்காங்கன்னா அவர்களுடைய உழைப்பும் ஒற்றுமையையும் தான் நாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். சிதறி பிரிந்து 100ஆக 1000ஆக இல்லாம ஒன்றாக படை என்பது இப்படிதான் கட்டணும், கூர்மையாதான் கட்டணும். அதைத்தான் பாகுபலி படத்துல ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. மகிழ்மதிங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு ஒரு அநாகரீக கூட்டம், ஒரு திருட்டு கயவர் கூட்டம் வரும் சண்டையிடுவதற்கு. புரியாத ஒரு மொழியில் பேசிக்கிட்டு வரும். அந்த மகிழ்மதியை காப்பாற்ற வேண்டிய சிந்தனையில் இருக்கக்கூடிய 2 பேரின் ஒருத்தருடைய சிந்தனை என்னவாக இருக்கும்னா போய் அடிக்கிறதா இருக்கும். ஆனா அந்த ஹீரோவுடைய சிந்தனையாக என்ன இருக்கும்னா அந்த படையின் தலைவனை வீழ்த்திட்டா அந்த படை வீழ்ந்ததற்கு சமம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த படையினுடைய தலைவனை வீழ்த்தி அந்த படையை வீழ்த்துவாங்க. அதை எதிர்முகாம் அப்படி நினைச்சு அவர்கள் இந்த படையின் தலைவன் யார் என்று முழுமையாக உணர்ந்ததால் தான் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம தோக்குறோம் ஜெயிக்குங்கிற பத்திலாம் இல்ல, யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுலாம் அங்க மேட்டர் கிடையாது, யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது தான் இங்க மேட்டர்னு அப்படின்னு பரப்புரை செய்யறதுக்கு பல கோடிகளை செலவு பண்றாங்க. அப்ப தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய படை, அந்த படையின் தலைவன் யார் என்பது தலைவர் டாக்டர் ஐயா தான் என்பதை அவர்கள் பல வழிகளிலும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்ளும். அப்ப அந்த படை தலைவனை முன்னிறுத்தி இந்த படை அமைத்து நீங்களே பல இடங்களில் சொன்னதுதான் எங்கள் சமூகத்தினுடைய அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடியவர், எங்களுடைய சமூகத்தினுடைய அரசியல் அடையாளமாக இருக்கக்கூடியவர், எங்கள் சமூகத்தினுடைய அறிவு தளத்தில் முன்னத்தியராக இருக்கக்கூடியவர், இந்த மாதிரியான அடையாளங்கள் எல்லாம் நான் செவி வழிகளில் சின்ன சின்ன அமைப்பின் தலைவர்கள் பேசும்பொழுது நான் கேட்டதுதான். அப்ப உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய சிந்தனையும் இந்த சமூகத்தை முன்னேற்றும்படியானதுதான், உங்களை முன்னேற்றுவதற்காகத்தான் நீங்களும் வேலை செய்யறீங்க அப்படின்னா பலனில்லாத போராட்டங்களை செய்து என்ன செய்யப்படும்? உதாரணத்துக்கு சங்கரன்கோயில்ல வடக்கு புதூர் அப்படிங்கிற இடத்துல முருகன்கிற ஒரு அடிச்சு படுகொலை செய்யப்பட்டார். பல சம்பவங்கள் இருக்கு. அந்த சம்பவத்தில் நான் நேரடியாக 100 விழுக்காடுக்குள்ளேயே இருந்ததுனால நான் அந்த படிப்பினையை சொல்றேன். பலரும் வந்தாங்க, தலைவர்னு சொன்னாங்க, அங்க பேசுறேன்னாங்க, எஸ்பிக்கு போர்டு அடிக்கிறேன்னாங்க, டிஎஸ்பி அடிக்கிறேன்னாங்க, அப்படின்னாங்க பின்னாங்க. அதுலலாம் ஒருத்தன் பயங்கரமா குதிச்சான், நான் குருட்சேத்திர போர் நடக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம். கடைசியில என்னவா போச்சு? அந்த குடும்பம் நடுத்தருவு, அந்த குடும்பத்திற்கான நிவாரணங்கள் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் புதிய தமிழ் கட்சி தலைவர் அவ்வளவு சமுதாயப்பட்டு அவ்வளவு தூரம் பண்ணார். அதை சிதைக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் ஆட்சியாளர்களுடைய பேச்சை கேட்டு திமுகவினுடைய கைப்பாவையாக சிலர் உள்ள ஊடுருவி அந்த பிரச்சனையை ஒண்ணும் இல்லாம பண்ணி கடைசியில் அந்த சமூகத்துக்கு நீதி வாங்க முடியாமலே பண்ணிட்டாங்க. இது போல பல சம்பவங்களை சிதைத்த வரலாறு உண்டு. உங்களுடைய அறிவிக்கை விட்டு நீங்களே தேடிப்பாரு. அப்ப ஒரு பெரும் படை கட்டி போராட வேண்டிய சம்பவத்திற்கு சிறு சிறு குழுக்களாக போய் முட்டி மூக்க உடைச்சுக்கிறது தானே நடக்கும். அப்போ ஒரு வலிமையான படை கட்டுவதற்கு வலிமையான தலைவன் வேணும், வலிமையான இயக்கம் வேணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லாம் கிடையாது. ஒரே ஒரு பதில் தான் உங்கள் முன்பு இருக்கும், புதிய தமிழக கட்சி தான். ஒரே ஒரு தலைவர் தான் உங்கள் முன் இருப்பார், தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள். இதை புரிந்து கொண்டு சமூக நலனுக்காக உங்களுடைய ஈகோவை தூக்கி எறியறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய உழைப்பையும் வீணடிச்சு, உங்களுடைய அறிவையும் வீணடிச்சு, உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சு, உங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் வீணடிச்சு, தங்களுக்கு தாங்களே தலைவர் பட்டம் சூட்டி கொண்டு ஒரு நபராக 2 நபராக பேர் இயக்கம் என்ற பெயர் அளவில் வைத்துக் கொண்டு தானும் உருப்படாம இந்த சமூகத்தையும் உருப்பட விடாம அப்படியெல்லாம் விளையாட்டா வாங்கி விடுவதல்ல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய விடுதலை. மற்ற சமூகங்களுக்கெல்லாம் வேறு பிரச்சனை கிடையாது, அரசியல் மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சமூகம், கல்வி, அரசியல், பொருளாதாரம், அடையாளம், அதிகார மீட்பு, நில வளங்கள் மீட்பு, பண்பாடு பாரம்பரிய மீட்பு என்று இவர்கள் பாதிக்கப்படாத தளங்களே இல்லை. அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை மீட்டெடுப்பது என்பது சின்ன சின்ன ஆளுகளால ஒரு துறையில் நாலேஜா இருக்கக்கூடியவங்களால முடியாது. ஒட்டுமொத்த துறைகளையும் உள்வாங்கிய ஒருத்தரால் தான் அது முடியும். அப்படின்னா நான் சொல்ல வேண்டியதில்லை யாரை தேர்ந்தெடுக்கணும். எதற்காக இந்த நீண்ட நெடிய விளக்கம் என்றால் 2024 நாம் என்னென்னவெல்லாம் இழந்தோம், என்னென்னதுக்காக எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம், என்னென்ன பிரச்சனை எல்லாம் யார் யாரால் கொடுக்கப்படுகிறதுன்னு தெரியும். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அதிகாரத்தை மீட்கும் மிகப்பெரிய ஒரு நுழைவாயிலாக 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடக்கும். இந்த 2024 முடிஞ்சிருச்சு, 2026க்கு இன்னும் 1 ஆண்டுகள் இருக்கு. அப்ப வெறுமனே ஒரு நாளில் திட்டமிட்டு அந்த இலக்கை அடைந்து விட முடியுமா அப்படின்னா இல்லை. அப்ப இந்த இடைப்பட்ட ஒரு ஆண்டை முழுவதுமாக தேவேந்திர குல வேளாளர்களின் அதிகார மீட்பின் ஆண்டாக எல்லோரும் உள்வாங்கி கொண்டு, சும்மா வெறுமனே பாண்டியர்னு பின்னால பேர் எழுதுனா பத்தாது. பாண்டியர்கள் உங்களை போல 10 பேர் வச்சுக்கிட்டு இளவு வீட்டுல போய் கூட்டம் போட்டு பேசல, அதிகாரத்தில் இருந்தார்கள்.
பாண்டியர் என்கிற அடையாளத்தை என்னோடதான் எல்லாரும் போட்டி போட்டு சண்டை போட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த சண்டை நடக்கிற அளவுக்கு அது அதிகாரம் மிக்க வரலாற்று அடையாளமாக இருக்குதுன்னா அப்ப எப்பேற்பட்ட ஆளுமைகளாக இருந்திருக்கணும், என்னென்ன அரிய பெரிய காரியங்களை அவர்கள் செய்திருக்கணும். அப்பேற்பட்ட அடையாளத்திற்கு சொந்தக்காரர்கள் மீண்டும் அந்த அதிகாரத்தை மீட்டு தங்களுடைய அடையாளத்தை மீட்பதுதான் அது முறையானதாக இருக்கும். எனவே இந்த இடைப்பட்ட இந்த ஒரு ஆண்டு முழுவதும் ஒரே ஒரு இலக்கு தான். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர்களுடைய பிரதிநிதிகளை எத்தனை பேரை நாம் சட்டமன்றத்திற்கு அனுப்ப போகிறோம். இந்த தமிழகத்தின் பூர்வகுடி, தாய்க்குடி, உண்மையாகவே இந்த நிலத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய குடி, இந்த நிலத்தின் அதிகார வட்டத்தில் மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு சமூகம் என்னவாக தங்களுடைய அரசியலை தீர்மானிக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆண்டாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும். மற்ற தேர்தலை போல 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போகிற தேர்தல் கிடையாது. இவங்கதான் அவங்கதான் கணிக்கப்படும்படியான தேர்தல் தான் கிடையாது. மிக மிக நுணுக்கமாக நடக்கப்படக்கூடிய தேர்தல். ஒவ்வொரு வாக்குகளும் ஒரு சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கான தேர்தலாக 2026 தேர்தல் நிச்சயமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது 100 விழுக்காடு தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு புள்ளியில் இணைந்து நம்மை ஏற்றுக்கொள்கிற, நம்மோடு கைகோர்க்கிற, தென் தமிழகத்தின் வளர்ச்சியை உண்மையாகவே விரும்பக்கூடிய பல சமூகங்கள் இருக்கிறாங்க. சண்டை சச்சரவுகளுக்கு நாம ஆட்படக்கூடாது, அமைதியா வாழணும், நமது பிள்ளைகளும் நல்ல ஒரு நிலைக்கு வரணும், இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் கோர்ட்டு கேஸ் இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சிலரை தவிர பெரும்பான்மை அந்த அமைதியையும் சமூக வளர்ச்சியையும் விரும்புறாங்க. அது ஒட்டுமொத்த தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி அதுக்குள்ளதான் அடங்கி இருக்குன்னு பல சமூகங்களும் விரும்புது. குறிப்பிட்ட சமூகத்திலும் கூட பலரும் விரும்புறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து மெய்யான ஒரு சகோதரத்துவமான தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி புதிய தமிழகம் கட்சியின் பின்னால ஒரு புள்ளியில் அணிதிரளும். ஒன்னும் உள்ள வரணும், இல்லைன்னா உடன் நிக்கணும். இதை தவிர மாற்று சிந்தனை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சமூக வளர்ச்சிக்கு எதிரானதாக தான் போகும். அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கான புரிதலோடு அனைவரும் 2025ஆம் ஆண்டை தேவேந்திர குல வேளாளர்களுடைய அரசியல் அதிகார மீட்பு ஆண்டாக நினைத்து ஒவ்வொருவரும் தங்களுடைய குறுகிய எண்ணத்தை விட்டுவிட்டு பரந்த மனப்பான்மையோடு புதிய தமிழகம் கட்சியின் பின்னால் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களின் பின்னால் அணிதிரண்டு தேவேந்திர குல வேளாளரின் அதிகாரத்தை மீட்டெடுத்து 2026ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் கால் நூற்றாண்டுகளுக்கு பின்பு மீண்டும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய அரசியல் மீட்பு தொடங்கிவிட்டது அப்படிங்கிற வரலாற்றை எழுதுவதற்கு நீங்கள் அனைவரும் உள்ள சுத்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஒரு சகோதரனாக உற்ற உறவாக உங்களோடு நான் மனமிட்டு உங்களிடம் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு நன்றி. வணக்கம்.